Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் 2 பெண்கள் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதே பாரில் முன்னதாக பிரச்சனை ஏற்பட்ட வீடியோ வெளியாகி இருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். இந்த விவகாரம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் 2 பெண்கள் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவத்திற்கு முன்பாக அதே பாரில் ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் மதுபான பாரில் சிகரெட் பிடித்தவர்களை வெளியே சென்று பிடிக்குமாறு கூறியதால் ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது கொடூர தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சாலையில் தாக்குதல் நடத்தியவர்களை தடுக்கச் சென்ற வழக்கறிஞர் மீதும் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவம் என்பது கடந்த மே 10ஆம் தேதி அன்று நடந்த இந்த சம்பவத்தின் காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சிஎம்பிடி போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருந்த நிலையிலும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த மே 19ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதற்கு உரிய தீர்வு, அதாவது நடவடிக்கையை போலீசார் எடுத்திருந்தால் இந்த 2 பெண்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் நடந்திருக்காது என்ற ஒரு கேள்வியும் பொதுமக்களும் மற்றும் வழக்கறிஞர் மத்தியில் தற்போது எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் பொறுத்தவரையில் மே 10ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது காரின் பார்க்கிங் பகுதியில் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலானதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கொலை சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என தடுக்கு சென்ற தாக்குதலுக்கு உள்ளான வழக்கறிஞர் அவருடைய சமூக வலைதளத்திலும் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் கோபி மீதுதான் அந்த கும்பல் என்பது ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது முகம் முழுவதும் ரத்த காயங்களுடன் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை இந்த சம்பவம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பாதிக்கப்பட்ட நபரின் தற்போது புகாராக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மே 19ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் கடந்த மே 30ஆம் தேதி என்றுதான் 2 பெண்கள் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் மே 10ஆம் தேதி இது மாதிரியான சம்பவம் நடைபெறும் போது அங்கு காவல்துறை விரைந்து சென்று நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 2 கொலைகள் நடந்திருக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் அந்த சம்பவத்தின் போது வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அவரும் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக இனியாவது காவல்துறை காலம் தாழ்த்தாம உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்திருக்கிறது. பிரேதா, விவரங்களுக்கு நன்றி வினோத்.